வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஹாப்பி நியூ இயர் 2023. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட ஜனவரி மாத ராசி பலனை உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசி. தனுசு ராசி ஜனவரி மாதம் 2023 எல்லாம் சந்தோஷமாக சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடியுது. பெரிய நல்ல விஷயம், முதல் நல்ல விஷயம், தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு ஏழரை சனி ஓவர். உங்கள் உச்சி முடியை பிடிச்சி ஒரு ஆட்டி படைச்சு உங்களை ஒரு வழி பண்ணி உங்களை குழப்பம் பண்ணி வருத்தப்பட வச்சு நோய்களை கொடுத்து திருமண வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை கொடுத்து கடனை உருவாக்கி அவமானப்பட வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு டோட்டலாக உங்களை பிடித்த ஒரு பேய் பிசாசு என்ன வேணால் வச்சிங்க, உங்களை பிடித்த ஒரு மோசமான ஒரு தாக்கம், அந்த தாக்கம் வெளியில் போகுது. அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சனி நான் கெட்ட பிளான்ட்டாக பார்க்க மாட்டேன். சனி மனிதனை சோதிக்கிறதுக்காக வரார். அந்த சோதனைலேருந்து இப்போ விடுபடுறீங்க, பரவாயில்ல. இந்த சோதனையில் நீங்கள் எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்களோ அதுக்குள்ள பரிசு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4 குரு, ஜென்மத்தில் புதன், 2 காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். கேந்திராதிபதிகள் ஸ்கொயரில் கனெக்ட் ஆகிறாங்க. ஜாப் அண்ட் கரியருக்கு சூப்பர். தனுசு சேஞ்ச் வேணும், எனக்கு வேறு வேலை வேணும், வேறு மாற்றம் வேணும், வாழ்க்கையிலேயே மாற்றம் வேணும், எனக்கு முன்னேற்றம் வேணும், எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்க போகுது, ஜனவரியில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். செகண்ட் ஹவுஸில் இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு போன பிறகு முன்னேற்றங்களுக்கு வழி கொடுப்பார். சுக்ரன் டிரான்சிட்டும் கூடயே நடக்குது. உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். தனுசுக்கு சுக்ரன் அன்ஃபேவரபிள் பிளானட் 3rd ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகுது, அதுவும் ப்ளஸ்ஸு. 6ல் செவ்வாய், எதிரிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் விலகி போகுது. 5ல் ராகு, 11ல் கேது. இது கூட பரவாயில்ல. உங்களுக்கு அந்த ராகுவால் பெரிய ஒரு அவப்பலனை இந்த மாதத்தில் கொடுக்காது. சனி பார்வை நீங்கள் ராகு மேலே விழும், பட் பெரிய ஆபத்துக்களை கொடுக்காது. ஏன்னா சூரியன் செகண்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். 9 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அரசு துறையில் உள்ளவங்களுக்குலாம் நிறைய பலன்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும், வாய்ப்புகள் தேடியும் வரும். நீங்கள் தேடி செல்லும் இடத்துல வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பலன் இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு தை மாதம் சனி விலகின உடனே மேரேஜ் பண்ணுறவங்களும் மேரேஜ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களும் திருமண ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். ஏற்கனவே திருமணமாகி நிறைய பேருக்கு தோல்வி, ஏன்னா கடந்த 7.5 வருஷம் 7.5 சனியில் நிறைய பேருக்கு திருமண பிரிவு, மனமுறிவு, கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்திருக்கலாம். அதுக்கு கூட ஒரு விடை கிடைக்கும். மறுபடியும் ஒரு மறுமணம் செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பலன் தான் இருக்குது திருமணத்தில். மாணவர்களுக்கு மெயினாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து படித்தவங்களாம் அப்படியே வந்துட்டாங்க. பட் நிறைய பேருக்கு பின்தங்கிட்டாங்க. நல்லா படிக்கிறவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க கூட இந்த 7.5 சனியில் கொஞ்சம் பின்தங்கினது, வருத்தப்பட்டது, அன்லக்காக ஃபீல் பண்ணுது, ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் இதுவாகிடுச்சு, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஃபாரின் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன், இது நடக்கல, அது நடக்கல. அதெல்லாம் இனிமேல் நடக்கும். இனிமேல் உங்கள் கையால் நீங்கள் என்னெல்லாம் சைன் பண்ணுறீங்க, என்னெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அதுவே ஒரு க்ரீன் சிக்னல். மீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபேவராக தான் தெரியுது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஹெல்த்து, நீண்ட காலமாக பட்ட உடல் வலிகள், உடல் வேதனைகள், விபத்துக்கள், வருத்தமான நோய்கள், ரொம்ப நீண்ட நாள் நோய்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பணமே எங்களுக்கு காசெல்லாம் அந்த வைத்தியத்திலே போயிடுச்சு. டோட்டலாக பெயின்ஃபுல் டைம், அதெல்லாம் மாறும். ஏமாற்றம், காதல் தோல்வி, இதெல்லாம் மாறும். இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல மனசை ஃப்ரெஷ் ஆகும். மனசு எப்போவுமே ஒரு வலி, ஒரு பாரமாக இருந்தாலும் இனிமேல் டோட்டலாக ஃப்ரெஷ் ஆகும். அது ஒரு நல்ல விஷயம் தான். தனுசு இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கிளிக், ஒரு பாசிட்டிவ் சான்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஏதோ பாரம் என்னை விட்டு போயிடுச்சு, குடும்ப சுமை குறைஞ்சிருக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடச்சிருக்காங்க, ரொம்ப காலமாக நான் ஒரு ஆளாக போராடினேன், நானே வேலை செய்யணும், நானே வீட்டை பார்க்கணும், நானே எல்லாரையும் பார்த்துக்கணும், என்னை பார்த்துக்க யாரும் இல்லை, இனிமேல் அதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனியில் இந்த வயசுலேயே நாங்கள் இவ்வளோ படணுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமேல் நீங்கள் இவ்வளோ பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாகவே ஒவ்வொரு செயலையும் செய்யலாம். நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் இப்போ நிறைவேற்றுறதுக்கு ஒரு காலம் வருது. அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம், அதுக்குண்டான முடிவுகள் எடுக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஓவரால் என்னுடைய சிம்பிளாக நான் ப்ரிடிக்ஷன் சொல்லணும்னா, தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு 2023 ஜனவரி மாதம் பலன்கள் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் எந்த பெரிய இடையூறோ இல்லை எந்த பெரிய ஆபத்தோ நோயோ கண்டமோ இல்லை முயற்சி தோல்வி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பலன் நடக்கும். இது வரைக்கும் செஞ்சது கூட இப்போ ரிசல்ட் தேடி வரலாம், அதுக்கு கூட ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நல்ல மாதம், நல்ல வருடம், நல்ல நேரம்,
நல்ல கிரகப்பெயர்ச்சி, நல்ல காலம், ஒரு துவக்கம், ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப அசத்தலாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நான் உங்களை வாழ்த்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலனாக நான் கொடுத்துட்டேன். ஜனவரி மாத ராசி பலனை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், உங்கள் ராசிக்கு ஒரு முறை உங்கள் ராசி பலனை பார்த்துருங்க. உங்கள் லக்னத்துக்கு ஒரு முறை அந்த ராசி பலனை பார்த்துருங்க. ஸோ லக்னம்னா லக்ன பலன் தனியாக நான் கொடுக்கல. இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம்னா ரெண்டுத்தையும் தான் பார்க்கணும். மேஷ ராசி கடக லக்னம்னா நீங்கள் கடக ராசி பலனையும் பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லேர்ன் அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட 49 லெவல் பண்ணியிருக்கோம். அடுத்து அதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து லெவல்ஸை கண்டினியூ பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஹவு டு அப்சர்வ் ஹாரோஸ்கோப். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துட்டோம்னா எப்படி எந்த ஆங்கிலேருந்து அதை கொண்டு போகணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நான் கொண்டு போகிறேன் உங்களுக்கு வந்து புரியலுக்காக. ஸோ நீங்களே உங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது, அது நல்லா இருக்கா, அதில் வீக்காக இருக்கா, ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா, நல்ல யோக தசையாக எப்படி இருக்கும், வெல்த் எப்படி இருக்கும், ஆயில் எப்படி இருக்கும், பலசாலியா நீங்கள் அதிர்ஷ்டமான நேரத்தை இருக்கிறீங்களான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்ற நான் ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்ற மெத்தடில் அடுத்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் அடுத்தது நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்கள் கையில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் நீங்கள் சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும். அதில் டீட்டெயில் எடுத்து பார்த்தா ஒரு 60 பேஜ் மினிமம் இருக்கும். ஸோ ராசி சக்கரம் இருக்கும், நவாம்சம் இருக்கும், D10 சார்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய சார்ட்லாம் இருக்கும். அந்த ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் படிக்கும் போது புரிஞ்சிக்கவும் முடியும். செல்ஃபாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்களே அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஆஸ்ட்ராலஜியும் ஒவ்வொரு முறையும் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய கன்சல்டேஷன் வேணும், யாரையாவது கன்சல்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க. இப்போ எங்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்களும் கூட அந்த மாதிரி தான் வராங்க. அப்போ அது வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க. பட் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வரும், சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம், நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம். நிறைய படிச்சிங்கன்னா நீங்களே செல்ஃபாக ஒரு அஸ்ட்ராலஜராக வந்துடலாம். பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்மால் கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துங்க. அதுக்கு முதல்ல ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. இல்லை இப்போ வந்து lifehoroscope.inல சில காம்போ ஆஃபர்ஸும் வந்துடுச்சு. ஃபேமிலியாகவும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது சாட்டர்ன் டிரான்சிட்டும் ஜனவரியில் வரதுனால சனி பயிற்சியோடு சேர்த்து சில காம்போ டிரான்சிட்டோடைய ஆஃபரும் இருக்குது. எல்லாத்தையும் போய் பாருங்கள், முதல்ல சைட்டை போய் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். மொபைல்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், 2 நம்பர் டிஸ்பிளேல தெரியுது, ப்ளஸ் மெயில் இருக்குது. யாரும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்லை உங்களுக்கு வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணணும்னா யூ கேன் சென்ட் அ மெயில் ஆல்சோ. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணால் போதும். ஸோ கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலையும் வாஸ்து ஐ எம் பிளானிங். ஸோ ஈஸியாக வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு உங்களுக்கு புரிய வச்சுருவேன். நீங்கள் வீடு வாங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற வீடியோ நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் மேட்சிங்க்கும் அது மாதிரி லெவல் 1 லெவல் 2 தனியாக பிரிக்கிறேன். எல்லாமே நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா எளிமையாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.